Hello friends, welcome to our Railgoal channel. இந்த வீடியோவில் ஜூலை மந்த் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் வித் வேறு லெவல் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் த மந்த்ஸ் ஜான்வரி டு ஜூன் அவைலபிளாக இருக்குது. அதோட பிடிஎஃப்ஸும் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர் வாஸ் த 21st ஸ்டீரிங் கமிட்டி மீட்டிங் ஆஃப் ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் ஹெல்ட் இன் ஜூன் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, டெஹ்ராடன். இதை யார் சேர் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர் பூபேந்திர யாதவ். ஏன் அப்படின்னா இது எலிஃபண்ட் சம்மந்தப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க தான் இது ஷேர் பண்ணுவாங்க. டு அட்ரஸ் ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் இஷ்யூ எல்லாமே அட்ரஸ் பண்ணுறதுக்காக பண்ணது. இதுக்கு க்ளூ நான் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மலைப்பகுதிகளில் போகிறப்ப எலிஃபண்ட்லாம் ஸ்டீரிங் உள்ள காரை பார்த்துச்சுன்னா என்ன பண்ணும், காண்டாகி நம்மளை பயமுறுத்தும். அப்போ காண்டுன்றதுக்கு உத்தரகாண்டுன்னு எடுத்துக்கோங்க. உத்தரகாண்டு, உத்தரகாண்டோட கேபிட்டல் தான் டெஹ்ராடன்னு. அது மட்டும் இல்லாமல் இது எங்கே நடந்தது எக்ஸாக்டான பிளேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்திரா காந்தி நேஷ்னல் ஃபாரஸ்ட் அகாடமி அந்த இடத்துல வச்சு தான் நடந்தது. நெக்ஸ்ட்டு, வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு க்ரீன் டேட்டா சென்டர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் லேட் இன் ஜூன் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, காசியாபாத். இதை பில்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிஇஎல் அண்டு இஎஸ்டிஎஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன். இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1000 crore பண்ணியிருக்காங்க. இதில் இந்த சிஇஎல் அப்படின்றது காசியாபாத் பேஸ்டு கம்பெனி. சிஎஸ்டிஎஸ்ன்றது நாசிக், மகாராஷ்டிரா நாசிக்கில் உள்ள கம்பெனி. இதை இனாகரேட் பண்ணது எல்லாமே யூபியில் நடந்ததுனால யூபியில் தான் காசியாபாத் இருக்குது. அதனால் யூபி சிஎம் யார், யோகி ஆதித்யநாத் பண்ணியிருக்காரு. யாரோட கொலாபரேட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜிதேந்திர சிங். இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன்னா என்ன, பச்சை. நம்ம பச்சையாக பேசுகிறன்றதை என்ன சொல்லுவோம், தப்பாக பேசுகிறான்னு சொல்லுவோம். தப்பான்னா என்னது, கெட்டது. அப்போ பேடு க்ரீனுன்ற வார்த்தை. பச்சையாக பேசுகிறான், தப்பாக பேசுகிறான், அது கெட்டது. அதனால் பேடுன்றதுக்கு வரக்கூடிய ஊர் காசியாபாத். அது எக்ஸாக்டான லொக்கேஷன் பார்த்தா காசியாபாத்தில் சாஹிதாபாத் அப்படின்ற இடம். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஸ்டேட் டாப்டு த மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ் எவாலுவேஷன் 2020-2025 அமாங் ஸ்டேட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த மேனேஜ்மெண்ட் எஃபெக்டிவ் எவாலுவேஷன் எதுக்காக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் உள்ள நேஷ்னல் பார்க் அண்ட் வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் 438 வச்சு கணக்கெடுத்து அதில் பெஸ்ட்டாக யார் கன்சர்வ் பண்ணுறான்னு பார்த்துருக்காங்க. அது யார் பண்ணியிருப்பாப்போம், மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவர் தலைமையில் தான் நடந்தது. நடந்த இடம், இந்த கான்ஃபரன்ஸ் நடந்து ப்ரைஸ் கொடுக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா, யூகே. அதாவது உத்தரகாண்ட் டெஹ்ராடனில் வச்சு தான் நடந்தது. அப்போ நடக்கிறப்ப யாருக்கு ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸில் ஃபஸ்ட்டு கேரளா. அப்போ ஸ்டேட் வைஸ்ன்னு இருந்தால் கண்டிப்பாக யூனியன் டெரிட்டரின்னு இருக்கணும். அது யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சண்டிகர். அவங்க தான் பெஸ்ட்டு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்டாக இருந்திருக்காங்க. கன்சர்விங் த நேச்சர் சம்மந்தப்பட்ட விஷயம் இது, அதுக்காக கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு, ஹூ பிகேம் த வேர்ல்ட்ஸ் யங்கஸ்ட் பர்சன் டு கிளைம் மவுண்ட் எல்ப்ரஸ் இன் ஜூன் 2025 கேட்டிருக்காங்க. இந்த மவுண்ட் எல்ப்ரஸ்ன்றது எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நான் வச்சுக்கலாம். ரஸ்ன்னு முடியுதா, அதே தான், ரஷ்யாவில் தான் இருக்குது. இது யார் யங் ஏஜ்லேயே ஏறியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேஜ்பீர் சிங். இங்கே ரஷ்யான்றது எல்ப்ரஸில் ஆறில் ஆரம்பிக்குது, இங்கே பேர் ஆறில் முடியுதுன்னு ஞாபகம். இல்லைன்னா இன்னொரு க்ளூ நான் ஞாபகம் வச்சுருக்கேன். வயசானவனே தேஞ்சு போயிடும்னு சொல்லி யங் ஏஜ்லேயே இருக்கிறதுலே யங்கஸ்ட்டாக இருக்கும் போதே ஏறிடுவோம்னு சொல்லிட்டு தேய்கிறதுக்கு முன்னாடி ஏறிட்டார். அதான் தேஜ்பீர் சிங்கு. ஏஜ் என்னவாக இருக்கும்போது ஏறியிருக்காங்க, 6 years and 9 months ஓல்டாக இருக்கும்போதே ஏறியிருக்காங்க. இது நம்மளுக்கு இந்த தேர்டு கொஸ்டினுமே இன்னும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே கேரளானாலே எப்படி இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க. அதனால தான் உங்களுக்கு அவார்டு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு, விச் கம்பெனி பிகேம் த ஃபஸ்ட் இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி ஃபர்ம் டு கிராஸ் 15,000 மெகாவாட் ஆப்ரேஷனல் கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அதானி க்ரீன் எனர்ஜி. அவர் பணக்காரராக இருக்கிறதுனால அதானி 15,000 மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டார். எவ்வளோன்னு எக்ஸாக்டாக பார்த்தோம்னா 15,539. இங்கே 3 × 3 9, அதே 9 இங்கே போட்டாங்க. அதே மாதிரி அதானிக்கு எத்தனை எழுத்து, 1 2 3 4 5 எழுத்தையும் யூஸ் பண்ணியாச்சு முன்னாடி. கெப்பாசிட்டி பை ஜூன் 2025. நெக்ஸ்ட்டு,
விச் கண்ட்ரி டாப்டு த குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025 கேட்டிருக்காங்க. நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா எப்படி இருப்போம்? குழுன்னு இருப்போம். குழுன்னு இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஐஸ்லாண்டு. அப்போ செகண்ட் என்னது? அதுவும் ஒரு லேண்டு தான். என்ன லேண்டுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்டு. சரி, இப்போ இது தெரிஞ்சிருச்சு. இந்தியாவோட ரேங்க் தெரியணும்ல. இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு எத்தனை எழுத்து? 5 எழுத்து. பீஸ்க்கு எத்தனை எழுத்து? 5 எழுத்து. அதில் முடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு தான் இந்தியாவில் வர முடியல, அதனால் முன்னாடி 2 ஒன்றை போட்டுக்கிறோம். இதுதான் இந்தியாவோட ரேங்க்கு 115. மொத்தம் எத்தனை கண்ட்ரி அசஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 163. இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 19th எடிஷன். இந்த 19th எடிஷன் இந்த ரிப்போர்ட் யார் விடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்னி பேஸ்டு இன்ஸ்டியூட் ஃபார் எக்கனாமிக்ஸ் அண்டு பீஸ் அவங்க விடுற ரிப்போர்ட் தான் இது. அடுத்து வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3. இந்தியாவோட ரேங்க் 3. ஃபஸ்ட் அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான் டாப்பு. 758 யூனிகார்ன்ஸ் வச்சுருக்காங்க. செகண்டு சைனா. இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூரன் ரிசர்ச் இன்ஸ்டியூட். இவங்க ரிலீஸ் பண்ணுறது தான். இது கண்ட்ரி வைஸ் ரிலீஸ் பண்ணது. இதுவே குளோபல் யூனிகார்ன் அது அந்த ரிப்போர்ட்டில் யார் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் எக்ஸ், செகண்டு ஓப்பன் ஏஐ இருக்காங்க. நேமே பாருங்கள் யூனிகார்ன், யூவில் தான் ஆரம்பிக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கண்டிப்பாக யார் இருப்பா? யூஎஸ்ஏ. இந்தியா தேர்டு. விச் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி பிகம் த ஃபஸ்ட் இன் அமேசான் ரீஜியன் டு கெட் ஹூ மலேரியன் ஃப்ரீ ஸ்டேட்டஸ்? அதாவது ஜெனீவா சுவிட்சர்லாந்தில் தான் இது ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அவங்க விடுறதுல இந்த மலேரியா ஃப்ரீ ஸ்டேட்டஸ் யாருக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சூரியநேம். இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சூரிய வந்து போலீஸாக ஒரு படத்தில் நடித்து அங்கே மலை ஏரியாவில் ஃபாரஸ்ட் ரீஜியன்லாம் நடிச்சிருப்பார். அதை வச்சே மலேரியா இந்த அமேசான் அதை வச்சுலாம் பார்த்தே நம்ம கண்டிப்பாக சூரியநேம்னு ஞாபகம் வந்துடும். அதை வச்சு போட்டலாம் ஞாபகம் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி லான்ச்டு வீட் ப்ரைட் 999 இன் கொலாபரேஷன் வித் இந்தியா இன் ஜூலை 2025 கேட்டிருக்காங்க. வீட் ப்ரைட் 999க்கு ஆன்சர் ஆப்ஷன் பி கானா. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா, நம்ம வேலையில் இருக்கும்போது ஜாலியாக பாட்டு பாடிட்டு இருக்க முடியாது. அதுவே வீட்டுன்றதை நான் வீடுன்னு எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இருக்கும்போது எப்படி ஜாலியாக கானா பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இருப்போம் அப்படின்றனால வீட்டையும் கானாவையும் ரிலேட் பண்ணியாச்சு. இது யார் யார் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கானாவில் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போனோம்னா கிளைமேட் ரெசிலியண்ட் வீட் இன்ஸ்டியூட்டும் இந்தியாவில் அர்மா அப்படின்ற ஃபார்மிங் அவங்களும் கொலாபரேட் பண்ணி பண்ணது. கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் சிஆர்ஐயோட கொலாபரேட் பண்ணி பண்ணது தான் இது. நெக்ஸ்ட்டு விச் ஆக்ட்ரஸ் வில் பி ஹானர்டு வித் அ ஸ்டார் ஆன் ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் கிளாஸ் ஃபார் 2026? ஆன்சர் ஆப்ஷன் பி தீபிகா படுகோனே. அவங்களுக்கு தான் வந்து ஹாலிவுட் வாக் ஆஃப் ஃபேம் கிளாஸ் கொடுத்தாங்க. இவங்க தான் வந்து ஃபஸ்ட் இந்தியன் ஆக்ட்ரஸ் டு ரிசீவ் திஸ் ஹானர். இது வந்து யூஎஸ்ஏ பேஸ்ட் அவார்டு. ஹாலிவுட் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வழங்கப்படுறது. அடுத்து ஹூ பிகேம் த நியூ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் சீஃப் ஆன் July 1, 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பரக் ஜெயின். அவங்க தான். இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னா, ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் பண்ணி நிறையா பேராவாக அவர் தியரி ப்ரொடியூஸ் பண்ணார். அதனால அவர் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்குக்கு ஹெட்டாக போட்டாங்க. இங்கே ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங்கு, இங்கே பேரா, அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ரவி சின்ஹா அப்படின்றவர் இருந்தார். இப்போ அவரை தூக்கிட்டு பரக் ஜெயின் வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு ஹூ பிகேம் த ஃபஸ்ட்டு விமன் ஃபைட்டர் பைலட் இன் இந்தியன் நேவிஸ் ஃபைட்டர் ஸ்ட்ரீம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு உமனாக நல்ல ஃபைட்டர் பைலட்டை அசத்தலாக ஓட்டினதுனால பேர் ஆஸ்தா பூனியா அப்படின்றத நான் அசத்தலான்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். அசத்தலாக ஓட்டியிருக்காங்க, அதனால் இவங்கள போட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா யூபிக்காரங்க, உத்தரப்பிரதேஷ்காரங்க. இவங்களுக்கு ஒரு ஹானர் பண்ணி ஒன்று சொல்லியிருக்காங்க, விங்ஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. எதில் வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் டேகாவில், அதாவது இந்தியன் நேவல்ஷிப் டேகாவில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம், ஆந்திர பிரதேசில் இருக்குது. நெக்ஸ்ட்டு விச் கண்ட்ரி லான்ச்டு த கிளைமேட் மானிட்டரிங் சேட்டிலைட் GOSAT GW இன் June 2025 கேட்டிருக்காங்க. இந்த GOSAT GW எந்த கண்ட்ரி லான்ச் பண்ணாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான்.
இது லான்ச்டு அப்ராட் H2A ராக்கெட்டு டு ட்ராக் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்டு வாட்டர் சைக்கிள். க்ரீன் ஹவுஸ் கேஸான கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அது மட்டும் இல்லாமல் வாட்டர் சைக்கிள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டது தான் இந்த ஜிசாட் GWன்ற சேட்டலைட்டு. இது விட்டது ஜப்பான். இங்கே கோ, இங்கே ஜப்பான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜப்பானுக்கு போகணும்னு அடிக்கடி பேசுகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரிலேட் பண்ணி. அடுத்து விச் ஹை ஸ்பீட் ரூட்டர் வித் 25.6 Tbps த்ரூபுட் வாஸ் லான்ச்டு பை CDOT in July 2025. CDOTன்றது வேற ஒன்றும் இல்லை, சென்டர் ஃபார் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் கம்ஸ் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன். அதில் வர்றவங்க தான். அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகசம் 3000 அப்படின்றது தான். இது யார் வந்து நம்ம லான்ச் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், சந்திரசேகர் அப்படின்றவர் லான்ச் பண்ணது தான். இனாகரேட் பண்ணி லான்ச் பண்ணார். அடுத்து விச் இந்தியன் சிட்டி ஹாஸ்டட் த ஃபஸ்ட் ஏஷியன் இந்தியா க்ரூயிஸ் டயலாக் இன் ஜூன் 2025. இது ஒன்றுமே இல்லை, நம்ம சென்னையில் தான் பண்ணாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா எய்ம்ட் அட் ஸ்ட்ரென்தனிங் மேரிடைம் கோஆப்ரேஷன் வித் ஏஷியன் நேஷன், அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன். அதாவது கடல் வழியில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்காக பண்ணப்பட்டதான் இது. அப்போ யார் வருவா இதுக்கு இனாகரேட் பண்ணி எல்லாமே பண்ணதுக்கு? மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ், சர்பானந்த சோனோவால் அவர் தலைமையில் தான் பண்ணப்பட்டது. எங்கே? நம்ம தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில். நெக்ஸ்ட், ஹூ பிகம் த காமன்வெல்த் யூத் பீஸ் அம்பாசிடர் ஃப்ரம் இந்தியா இன் ஜூலை 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சுகன்யா சோனோவால். நம்ம சின்ன வயசில் யூத்தாக இருக்கும்போது நல்லா சுகமாக ஜாலியாக இருப்போம். காமனாகவே எப்படி இருப்போம்? யூத்தாக இருக்கும்போது சுகமாக ஜாலியாக இருப்போம். அதை ரிலேட் பண்ணிக்கிட்டேன். காமன், யூத்து, சுகன்யா சோனோவால். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா IIT கவுஹாத்தி 4th இயர் ஸ்டூடெண்ட்டு டு லீட் கம்யூனிகேஷன் ஃபார் CY PAN. நெக்ஸ்ட்டு, விச் இந்தியன் ஸ்டேட் பிகம் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு இம்ப்ளிமெண்ட் அ ப்ரிடிக்டிவ் டெத் மாடல் ஃபார் TB பேஷண்ட். ப்ரிடிக்டிவ் டெத் மாடலு TB பேஷண்ட்டுக்கு யார் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதே டீயில் ஆரம்பிக்கிற நேம் தான், தமிழ்நாடு. இதுதான் க்ளூவே, TB தமிழ்நாடு. அது மட்டும் இல்லாமல் நம்ம புதுச்சேரி தான் பார்த்திங்கன்னா, புதுச்சேரி யூனியன் டெரிட்டரி தான் ஃபஸ்ட்டு டு இன்டகிரேட் TB ஸ்க்ரீனிங் அண்டர் ஃபேமிலி அடாப்ஷன் ப்ரோக்ராம். அது வேறு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இந்த TB பேஷண்ட்டுக்காக இதுக்கு டெத் மாடல் கொண்டு வரப்பட்டது வந்து டெவலப் பண்ணது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச். அது அவங்களோட விங்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடமாலஜி சென்னையில் உள்ளவங்க. அவங்க தான் டிசைன் பண்ணி டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த மாடல். நெக்ஸ்ட்டு, விச் டிஸ்ட்ரிக்ட் டாப்டு த செகண்ட் எடிஷன் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் டிஸ்ட்ரிக்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இண்டெக்ஸ் 2023 to 2024 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நத்தியால் இன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது. இதை ரிலீஸ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக், கொலாப் வித் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம் அண்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட். இவங்களோட கொலாபரேட் பண்ணி இந்த ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்தது நத்தியால் இன் மிசோரம். செகண்ட் யாருன்னா சம்பாய் டிஸ்ட்ரிக்ட், அதுவுமே வந்து மிசோரமில் உள்ளது தான். ஃபஸ்ட்டு நத்தியால், ரெண்டாவது சம்பாய் டிஸ்ட்ரிக்ட். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், நித்தி ஆயோக், மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் நார்த் ஈஸ்ட், யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராமோட சப்போர்ட்டில். அடுத்து, விச் ஸ்டேட் டாப்டு பரக் ராஷ்ட்ரிய சர்வேக்ஷன் 2024 ஃபார் லேர்னிங் அவுட்கம்ஸ். அதாவது இது மொத்தம் 3 கிளாஸ்க்காக கொண்டு வந்தது, 3rd, 6th, 9th. இதில் 3ர்ட்லேயும் 9th பார்த்தீங்கன்னா பஞ்சாப் தான் 3ர்ட்லேயும் 9th. 6th மட்டும் கேரளா டாப்பாக வந்தாங்க. இது வந்து லேர்னிங் அவுட்கம்காக கொண்டு வந்தது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பண்ணுற ரிசர்ச் மூலிமா கொண்டு வர்றது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3rd, 9th கேட்டாங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, பஞ்சாப். நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் கலெக்டட் த ஹையஸ்ட் DMF ஃபண்ட் இன் இந்தியா. DMF அப்படின்றது டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். இந்த ஃபண்ட் அதிகமாக கலெக்ட் பண்ணது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஒடிசாவில் தான். DMF இங்கே மினரல்னாலே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஜார்க்கண்டில் ஒடிசாவாக இருக்கும்னு. இங்கே டீல் ஆரம்பிக்கிறதுனால இங்கே ஒடிசான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் எவ்வளோ எக்ஸாக்டானு பார்த்தீங்கன்னா 31-32 crore ரிச் இன்
அயன் ஒரு கோல் பாக்ஸைட்லாம் அங்கே வழங்கினதுனால அங்கே அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து விச் போலீஸ் ஸ்டேஷன் became the first in India to get ISO 9001:2015 certification from Bureau of Indian Standard? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர்த்துங்கல் போலீஸ் ஸ்டேஷன். அவங்க நல்லா கல் மாதிரி நின்று பல செயல்கள் பண்ணதுனால இவங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு ஞாபகிக்கிட்டேன். இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலப்புழா கேரளாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா எஃபிஷியன்ட் சர்வீஸ் அண்டு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது பெஸ்ட்டாக இருந்ததுனால இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விச் 2 countries ஜாயின்டு பிரிக்ஸ் பேக்டு நியூ டெவலப்மெண்ட் பேங்க் இன் ஜூலை 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி கொலம்பியா உஸ்பெகிஸ்தான் தான் ஜாயின் பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட மெம்பர்ஷிப்பு 11 நேஷனாக இப்போ எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. நியூ டெவலப்மெண்ட் பேங்க்கோட பிரசிடெண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்மா ரோசஃப். இங்கே நடுவில் நியூ டெவலப்மெண்ட் பேங்க் டி வருது, இங்கே டெல்மாலையும் டி எடுத்துக்கோங்க. 17th பிரிக்ஸ் சம்மிட், இது முக்கியமானது. பிரிக்ஸ் சம்மிட் எங்கே நடந்தது அப்படின்னு கேட்கலாம். அது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரியோ டி ஜெனீரோ அங்கே வச்சு தான் நடந்தது. ஜூலை 6th to 7th நடந்தது. அடுத்து விச் ஆஃப்ரிக்கன் ஹெரிட்டேஜ் சைட் இஸ் இன் எஜிப்த் அண்ட் வாஸ் ரிமூவ்டு ஃப்ரம் யுனெஸ்கோ டேஞ்சர் லிஸ்ட் இன் 2025? யுனெஸ்கோ டேஞ்சர் லிஸ்ட்லேருந்து எதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அபுமேனா அப்படின்றது தான் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா அபுமேனா இஸ் இன் எஜிப்த். அது மட்டும் இல்லாமல் இதோட சேர்ந்து இன்னும் 2, மொத்தம் 3, அதில் இது 1, மிச்சம் 2 இருக்குது. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா மடகாஸ்கர், லிபியாவில். மடகாஸ்கரில் உள்ளதுக்கு பேர் என்னென்னா ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் அட்சினானா அப்படின்றது மடகாஸ்கரில் உள்ளது. அதுவுமே அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்து லிபியாவில் ஓல்டு டவுன் ஆஃப் கடமாஸ் இதெல்லாமே டேஞ்சர் லிஸ்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்தியா ரேங்க்டு விச் பொசிஷன் இன் வேர்ல்டு டூரிசம் அண்ட் ட்ரேட் அண்ட் டூரிசம் கோஆப்ரேஷன் டாப் 100 குளோபல் டூரிசம் எக்கனாமின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி 8th. ஃபஸ்ட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான். யூஎஸ்ஏ ஃபஸ்ட் இருக்காங்க, செகண்டு சைனா இருக்காங்க, இந்தியா வந்து 8th பொசிஷன். இந்த ரிப்போர்ட் யார் விட்றான்னு பார்த்தீங்கன்னா குளோபல் டூரிசம் எக்கனாமி. இவங்க வந்து கொலாபரேட் வித் ஆக்ஸ்ஃபோர்ட் எக்கனாமிக்ஸ் கொலாபரேட் பண்ணி விட்றதா அந்த ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் ஆக்டிவிஸ்ட் ஓன் 2025 யூஎன் பாப்புலேஷன் அவார்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி வர்ஷா தேஷ்பந்தே. நம்ம தேசத்தில் பார்த்திங்கன்னா வருஷம் பாப்புலேஷன் என்ன ஆகிட்டு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருது முன்னாடி உள்ளதை விட. அதனாலே இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் கம்மியாக இருக்குது, இந்தியாவில் வந்து எல்லாருமே நினச்சது கிடைக்கும் அப்படின்ற பொருளாதார ரீதியாக பிரச்சனை இல்லாமல் வாழலாம் அப்படின்றதுனால. அதனால் வர்ஷா தேஷ்பந்தே பாப்புலேஷன் ரிலேட் பண்ணிக்கலாம். இவங்க தான் வந்து 3rd இந்தியன் டு ரிசீவ் திஸ் ஹானர். அப்போ ஃபஸ்ட்டு யார்? இந்திரா காந்தி வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. இன்னொன்று ஜேஆர்டி டாட்டா, அவரும் வாங்கியிருக்காப்புல. நெக்ஸ்ட்டு ஹூ பிகேம் த ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடென்ட் ஆஃப் சுரினேம் இன் ஜூலை 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெனிஃபர் சைமன்ஸ். சுரினேம் ஜெனிஃபர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சண்டோஹி அப்படின்னு இருந்தார் ஒருத்தர். அவரை தூக்கிட்டு இவங்களை போட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பார்லிமெண்ட்ரி ஸ்பீக்கராக இருந்தவங்க இப்போ பிரசிடெண்ட் ஆகிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் சிஇஓ ஆஃப் ஐசிசி இன் ஜூலை 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி சஞ்சோக் குப்தா. இவர் தான் வந்து 2nd டாப் ஐசிசி போஸ்ட் ஹெல்டு பை அன் இந்தியன். இப்போ ஐசிசியில் சேர்மனாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேஷா இருக்கார், இவரும் இந்தியாக்காரர் தான். சிஇஓவும் பார்த்தீங்கன்னா சஞ்சோக் குப்தா வச்சு நம்ம ஈஸியாக வச்சுக்கலாம். இந்தியாக்காரர் சிஇஓ குப்தா. நெக்ஸ்ட்டு இஆர்ஏஎஸ்ஆர். இது மட்டும் இல்லாமல் சஞ்சோய் குப்தாவுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு கேட்கலாம். ஜியோ ஃபலர்டைஸ், அவர் ரிமூவ் பண்ணிட்டு தான் சஞ்சோய் குப்தா வந்திருக்காப்புல. நெக்ஸ்ட் இஆர்ஏஎஸ்ஆர் இஸ் அன் இண்டிஜினியஸ் வெப்பன் ஃபார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆன்டி சப்மரைன். இந்த இஆர்எஸ்ஏஆர் அப்படின்றது என்ன அப்படின்னா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச்
ஆன்டி சப்மரைன், ஏஆருக்கு ஆன்டி சப்மரைன் எடுத்துக்கோங்க. ஆர்ன்றது ராக்கெட். இதை டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் அண்டு டெவலப்டு பை பூனே பேஸ்டு ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஐஎன்எஸ் கவராட்டிலேருந்து லான்ச் பண்ணாங்க. டிஆர்டிஓ லேப்ஸ், ஆர்மமெண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், HEMR அண்டு NSTL. அடுத்து மேக்னஸ் கார்ல்சன் ஓன் விச் செஸ் டோர்னமெண்ட் இன் ஜூலை 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சூப்பர் யுனைடெட் ரேபிட் அண்டு பிளிட்ஸ் குரோஷியா டோர்னமெண்ட். இதில் தான் அவர் ஜெயிச்சார். நம்ம இந்தியா சார்பாக பார்த்தா டி குகேஷ் தேர்டு வந்தார். இது நடந்த இடம் அவங்களே கொடுத்துட்டாங்க, குரோஷியா தான். இட் வாஸ் ஹிஸ் 10th GCT ரேபிட் பிளிட்ஸ் ஈவெண்ட் விக்ட்ரி மேக்னஸ் கார்ல்சனுக்கு. நெக்ஸ்ட்டு, ஹூ பிகேம் த ஃபஸ்ட் இந்தியன் டு ரன் 100 மீட்டர் அண்டர் 10.2 செகண்ட்ஸ்க்கு அண்டரில் ஓடிருக்காப்புல. கரெக்டாக எக்ஸாக்டான டைம் பார்த்தீங்கன்னா 10.18 செகண்ட். எங்கே வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸில் வச்சு ஓடிருக்காப்புல. ஆன்சர் ஆப்ஷன் பி, அனிமேஷ் குஜர். அனிமேஷனில் வர்ற மாதிரி ஸ்பீடாக ஓடிருக்காரு அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா குர்விந்தர் சிங் அப்படின்றவர் 10.2 செகண்ட்ஸ் கிட்ட வச்சுருந்தாப்புல. இப்போ அதையும் தாண்டி கம்மியாக வந்திருக்காப்புல. நடந்த இடம் கிரீஸ். அடுத்த கொஸ்டின், ஹூ ஓன் விம்பிள்டன் 2025 மென்ஸ் சிங்கிள் டைட்டில்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜானிக் சின்னர். இவர் எந்த கண்ட்ரிக்காரர்னா இட்டாலியன். ஃபஸ்ட்டு இட்டாலியன் மேன் டு வின் விம்பிள்டன். இவர் யாரை தோக்கடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா அல்காரஸ் அப்படின்றவர். இவர் ஸ்பெயின் நாட்டுக்காரர். விம்பிள்டன் எங்கே நடக்கும்? UK லண்டனில் வச்சு நடக்கும். இதே இதில் விமனில் யார் ஜெயித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விமன்ஸில் ஈகா ஸ்வியாடெக் போலான்காரங்க. ரன்னர் யார், யார் கூட விளையாடுறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமண்டா நேம் வரும், USA-காரங்க. நெக்ஸ்ட்டு, ஹூ பிகேம் த யங்கஸ்ட் அஸ்ட்ரானட் இன் ட்ரைனிங் எய்மிங் ஃபார் நாசாஸ் மார்ஸ் மிஷன் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அலிசா கார்சன். எவ்வளோ நாள் காரில் ஓட்டி விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாசாவோட மார்ஸ் மிஷன் வரைக்கும் போக போகிறாங்க அப்படின்னு நான் க்ளூ வச்சுருக்கேன். இவங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க நாசா கால்சைன்னு பார்த்தீங்கன்னா நாசாவோட ப்ளூபெரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அடுத்து, DRDO அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லி டெஸ்டட் விச் BVRAM இன் ஜூலை 2025. BVRAMனு வேற ஒன்றும் இல்லை, பியாண்ட் விசுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல். பியாண்ட் விசுவல் ரேஞ்சு ஏர் டு ஏர் மிசைலு. இதை டெஸ்ட் பண்ணி என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா DRDO இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஆப்ஷன் ஏ அஸ்ட்ரான்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எங்கே வச்சு டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்டிப்பூர், ஒடிசாவில். இது வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி சீக்கர் மூலிமா எக்யூப் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு, லுங்பூன் ரோப்பை டிக்ளேர்ட் அ மானுமெண்ட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இன் இஸ் லொக்கேட்டட் இன் விச் ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. பேர் பார்த்தாலே தெரியுது, ஒரு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டோட நேம்னு. ஆன்சர் ஆப்ஷன் பி, மிசோரம். மிஸ்ஸு இங்கே நம்ம ஸ்கூலுக்கு போகிறப்ப பை கொண்டு போவோம், ஸ்கூலில் மிஸ் இருப்பாங்க அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். இதுதான் வந்து செகண்ட் மென்னேர் சைட் இன் மிசோரம் டு கெட் திஸ் ரெகக்னைசேஷன். இதுக்கு முன்னாடி அப்போ என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கவுட்சுவா ரோப்பை அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இது ஃபஸ்ட்டு மென்னேர் சைட் இன் மிசோரமாக இருந்துச்சு. இப்போ செகண்டு லுங்போன் ரோப்பைன்றதுக்கு கிடச்சிருக்கு. அடுத்து, இந்தியாஸ் ஃபஸ்ட்டு AI+ கேம்பஸ் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அமராவதி. அமராவதி எங்கே இருக்குன்னா ஆந்திர பிரதேஷ். AAEAI அனௌன்ஸ்டு பை பிட்ஸ் பிலானி சான்சலர் குமார் மங்கலம் பிர்லா. நெக்ஸ்ட், விச் ஸ்டேட் பிகம் த ஃபர்ஸ்ட் டு கிராண்ட் அக்ரிகல்ச்சரல் ஸ்டேட்டஸ் டு லிவ் ஸ்டாக் அண்ட் போல்ட்ரி ஃபார்மிங். எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மகாராஷ்டிரா. இதிலே பாருங்கள், இதிலே ஒரு அனிமல் நேம் வந்துடும், மகாராஷ்டிரா. ஹார்ஸ்ன்ற மாதிரி வந்துடுது. அது லிவ் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி ஃபார்மிங்க்கு இவங்க கிராண்டட் பண்ணியிருக்காங்க. யார்? மகாராஷ்டிராவோட CM தேவேந்திர ஃபட்னாவிஸ். helps small farmers engaged in dairy, poultry farming, pig rearing. Next, which mobile app won WSIS Champion Award 2025 for digital governance? Answer option B, மேரி பஞ்சாயத்.
மேரி பஞ்சாயத்து தான் இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. ரெகக்னைஸ்ட் ஃபார் கவர்னன்ஸ் எக்ஸலன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹூ வாஸ் அப்பாயிண்டட் எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் எல்ஐசி இன் ஜூலை 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆர் துரைசாமி எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுக்கு துரைசாமி, இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். துரை நல்லா வாழ்ந்தால் இன்சூரன்ஸ் தேவையே இல்லை, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஃபுல் டேர்ம் சிஇஓ அண்டர் நியூ ஃப்ரேம் ஒர்க்கு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யபால் பானோ, இவரை தூக்கிட்டு தான் துரைசாமியை போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹூ பிகேம் த ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்? ஃபஸ்ட்டு உமன் டைரக்டர் ஜெனரல் ஆர்பிஎஃப்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சோனாலி மிஸ்ரா. அவங்க எல்லா நாளுமே நல்லா உழைக்கிறதுனால ஆர்பிஎஃப்க்கு இவங்கள டைரக்டர் ஜெனரலாக போட்டாங்க. 4 ஆர்பிஎஃப் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. எல்லா நாள்லையுமே மக்களை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க. வில் சர்வ் டில் அக்டோபர் 2026. நெக்ஸ்ட் விச் இந்தியன் ஸ்டேட் டாப்ட் இன் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஜிஎஸ்டி டேக்ஸ் பேயர்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் சி யூபி. யூபியில் தான் ஆக்டிவ் ஜிஎஸ்டி டேக்ஸ் பேயர்ஸ் அதிகமாக இருக்காங்க. மொத்தம் 5 ஸ்டேட் மட்டுமே சேர்ந்து நம்ம ஜிஎஸ்டி கான்ட்ரிபியூஷன் 50% பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று யூபி, நெக்ஸ்ட்டு மகாராஷ்டிரா, குஜராத்து, தமிழ்நாடு, அது போக கர்நாடகா. இது மட்டும் கம்பைன் பண்ணாலே 50% ஆக்டிவ் ஜிஎஸ்டி பேயர்ஸ் வந்துடுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா யூபின்னு பார்த்தோம், செகண்டு மகாராஷ்டிராவில். யூபியில் எவ்வளோன்னா 13.2% ஆஃப் ஆக்டிவ் ஜிஎஸ்டி பேயர்ஸ். நெக்ஸ்ட்டு விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தெலுங்கானா ஓன் த ஓப்பன் சோர்ஸ் ஜிஸ் கோஹட் அவார்ட் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தத்ரி கோதகுண்டம். இது இந்த அவார்டு மட்டும் வாங்கலை, இன்னொரு அவார்டுமே வாங்கியிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஜியோஸ்பேசியல் ப்ராக்டிஷனர் அவார்டு. அதுவுமே பத்தத்ரி கோதகுண்டம் தான் கொடுத்துருக்காங்க. தெலுங்கானா நேம் பார்த்துக்கோங்க. அவார்டட் ஃபார் இனோவேட்டிவ் ஜிஸ் யூஸ் இன் ரூரல் டெவலப்மெண்ட். ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை ரூரல் டெவலப்மெண்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பப்ளிக் சர்வீஸ் டீட்டெயிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இன் ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் ஜூலை 2025 இந்தியாவோட ரேங்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஜான் 2025லேயுமே பண்ணாங்க, இப்போ ஜூலை 2025லேயும் பண்ணுறாங்க. இப்போ ஜூலை 2025 ஜான் 2025 ரேங்க்கு 85. இப்போ ஜூலை 2025 எவ்வளோ வந்திருக்குன்னா 77, 8 பிளேஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர். அடுத்து யுஎஸ்ஏ அனௌன்ஸ்டு வித்ட்ரால் ஃப்ரம் யுனெஸ்கோ எஃபெக்டிவ் ஃப்ரம். யுஎஸ்ஏ யுனெஸ்கோலேருந்து வெளியே போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ இருந்துன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 2026. இது தேர்டு டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1984 பண்ணியிருக்காங்க, 2017 பண்ணியிருக்காங்க, இப்போது 2026 வெளியே போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் விச் 2 countries பிகன் எக்ஸசைஸ் போல்டு குருக்ஷேத்ரா 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி இந்தியா அண்டு சிங்கப்பூர். அதாவது இந்தியா சிங்கம் மாதிரி சண்டை போடுறதுக்காக குறுக்க யார் வந்தாலும் அடித்து தூள் கிளப்புற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போகிறாங்க. யார் அப்படின்னா மிலிட்ரிக்காரங்க, மிலிட்ரி எக்ஸசைஸ். இப்போ ஞாபகம் வந்துடும், போல்டு அப்படின்னாலே சிங்கம். இந்தியா கூட 14th எடிஷன் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூரில். நெக்ஸ்ட்டு ஐஎம்எஃப்ஸ் இந்தியா ஜிடிபி ஃபோர்காஸ்ட் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 26. ஃபினான்ஷியல் இயர் 26க்கு ஐஎம்எஃப் ப்ரிடிக்ட் பண்ணது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஜிடிபி. ஆன்சர் ஆப்ஷன் சி 6.4. 6-4 பவுண்ட்ரிக்கானதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஐஎம்எஃப். அதே மாதிரி சேம் மந்தில் ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்குமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு ஃபினான்ஷியல் இயர் 25க்கு சொன்னது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5. 25 இங்கே 6.5. நெக்ஸ்ட்டு ஜிபி பிர்லா மெமோரியல் அவார்ட் 2025 வாஸ் கிவன் டு. மெமோரியலாக நிறையா பிர்லா அளவுக்கு பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஸ்ரோ சேர்மன் வி நாராயணன் தான் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அதிகமாக இன்வால்வ்மெண்ட் ஆகி ராக்கெட் லான்ச்சிங் அண்ட் மிஷன்லாம் பண்ணதுனால இவர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீதாஞ்சலி ஸ்ரீ ஓன் பென் டிரான்ஸ்லேட்ஸ் அவார்ட் 2025 ஃபார். எதுக்காக வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் எலிஃபண்ட்ஸ் லிவ்டு ஹியர் அப்படின்றதுக்காக வாங்கினாங்க. இதை டிரான்ஸ்லேட் பண்ணது டெய்ஸி ராக்வெல். நல்லா ராக்கியாக இருந்தது, அதனால் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு நான் க்ளூ என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாமல் எலிஃபண்ட்டை பற்றி எழுதியிருக்காங்க, அதனால்
பென் டிரான்ஸ்லேட் அவார்டு. அஞ்சாமல் எதை வச்சு எழுதியிருப்பாங்க, பென் வச்சு எழுதியிருப்பாங்க எலிஃபெண்ட்டை பற்றி, அதனால கொடுத்துருக்காங்க, நான் க்ளூ வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நியூ IRDAI சேர்மன் ஜூலை 2025 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இப்போ இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நம்ம செத்து போகிறதுக்காக பற்றியோ இல்லை அதுக்காகவோ நம்ம ஃபேமிலிக்கு சேர்றதை பற்றி கொடுத்தது. இப்போ செத்து போகிறதுன்னு நான் சொல்லியிருந்தேன், அதனால் பேரே பாருங்கள் அஜய் சேத், இல்லைன்னா ஐஇ இங்கே அஜய்னு வருது. ரொம்ப க்ளூ ஆராய வேண்டாம், நம்மளுக்கு இங்கே தியரியாக எழுத சொல்ல போகிறதில்ல. IRDAI சேர்மன் நியூ அப்படி இல்லை ஜூலை அப்பாயிண்டட்னு கேட்டால் ஏதோ செத்து போகிறத பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்றத பார்த்து நீங்கள் கண்டிப்பாக போட்டுருவீங்க. எவ்வளோ அப்பாயின்மெண்ட் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்குன்னா 3 வருஷம் டில் ஏஜ் 65. இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தபஷிஷ் பாண்டா, இவர் தான் இருந்தார். இவரை தூக்கிட்டு இப்போ இவரை போட்டிருக்காங்க. அடுத்து வைஷாலி நிகாம் சின்ஹா பிகம் த பிரசிடென்ட் ஆஃப், எதுக்கு பிரசிடென்ட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா UNGCNI அப்படின்னா யுனைடெட் நேஷன் குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க் ஆஃப் இந்தியா. அதுக்காக தான் இவங்கள பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க. இப்போ இவங்க நிஜமாக குளோபலுக்காக நல்லா உழைச்சதுனால இவங்கள பிரசிடெண்ட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு நான் க்ளூ வச்சுக்கிட்டேன். குளோபல் காம்பேக்ட் நெட்வொர்க் வைஷாலி நிஜாம் சின்ஹா, ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டார் லீடர் இன் 20 years டு ஹெட் UNGCNI. இவங்க தான் ஃபஸ்ட் டைம் ப்ரைவேட் செக்டார்லேருந்து வந்தது. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் டு வின் FIDE உமன்ஸ் வேர்ல்டு கப். ஃபஸ்ட்டு இந்தியன் உமனாக இருந்தே இதை ஜெயிக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் ஈஸி தான், திவ்யா தேஷ்முக். யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொனேரு ஹம்பியை தோக்கடிச்சிருக்காங்க. எங்கே வச்சு நடந்தது, பட்டுமின்ற இடம், ஜார்ஜியான்ற கண்ட்ரியில் வச்சு 2025 டைட்டிலை இவங்க கிளின்ச் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இந்த டாப் 50 போக முக்கியமாக உள்ளதெல்லாம் பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போம். ஸ்டேட் இம்பார்ட்டண்ட் அண்டு ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஹார்ன்பில் அனிமலுக்கு கன்சர்வேஷன் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் தான். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரிசர்வ், கோவை, தமிழ்நாடு. நெக்ஸ்ட்டு இண்டோர்னாலே க்ளீன் சிட்டி, பெக்கர் ஃப்ரீ சிட்டின்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன மந்தில். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு QR பேஸ்டு டிஜிட்டல் ஹவுஸ் அட்ரஸ்ஸு இங்கே கொண்டு வர போகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹிமாச்சல் பிரதேஷில் சேம் ஃபஸ்ட்டு ஆதார் பேஸ்டு ஃபேஸ் வெரிஃபிகேஷன். ஆதார் பேஸ்டு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் எதுக்கு அப்படின்னா ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், ஹிமாச்சலுக்கு ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷனு. அடுத்து தெலுங்கானாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெட் என்ன பண்ண போகிறாங்கன்னா டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ரா. குஜராத் இதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ஜாயின் க்ரூயிஸ் மிஷன் ப்ரோக்ராம். மேரிடைம் கோஆப்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி மேம்படுத்துறதுக்காக க்ரூயிஸ் மிஷன் ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணது இவங்க தான். அதை DPIன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங்கும் குஜராத் தான். ஃபஸ்ட்டு ட்ரைபல் ஜீனோம் சீக்வன்சிங் டு டேக்கிள் டிசீஸ் எல்லாம் டேக்கிள் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு இது போகன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு யூபியில் என்ன அப்படின்னா இந்தியாவோட ஃபஸ்ட்டு AI பேஸ்டு ரோடு சேஃப்டி ப்ரோக்ராம் டு கண்ட்ரோல் ஆக்சிடெண்ட். நெக்ஸ்ட்டு உத்தரகாண்டில் முக்கியமானது ஃபஸ்ட்டு சிஸ்டம் பேஸ்டு பிளான் கன்சர்வேஷன். இதெல்லாமே ஃபஸ்ட்டு. இது போக சிக்கிமில் யாக்த்ரீகான்ற
இடத்துல பார்த்தீங்கன்னா யாக்ஸ்த்ரீத்தால இந்தியாஸ் ஃபஸ்ட்டு நோமேட் வில்லேஜ்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் நோமேட் வில்லேஜ். சிக்கிம் யாத்ரியா ஃபஸ்ட்டு டிஜிட்டல் நோமேட் வில்லேஜ். குஜராத்தில் வந்து க்ரூயிஸ் மிஷன் ஜாயின் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து கடலோரத்தில் உள்ள மாவட்டம், சால்ட் அதிகமாக இருக்கக்கூடியது. நம்ம மேப்லேயே பார்த்தோம்னா குஜராத் வந்து வெஸ்டர்ன் சைடில் ரிவர் ஃப்ளோ பக்கத்துலேயே இருக்கும். அதனால் அதை வச்சு போட்டுடலாம். ட்ரைபிள் ஜீனோம் சீக்வன்சிங்கும் குஜராத்து. தெலுங்கானா வந்து டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அங்கே வந்து ஆதார் பேஸ்டு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கொண்டு வர போகிறாங்க ரேஷனுக்கு. அது ஹை லெவலில் யோசிக்கிறாங்க ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கொண்டு வரதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இண்டோர்னாலே க்ளீன் சிட்டி, பெக்கர் ஃப்ரீ சிட்டின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் அவங்க ஹவுஸ் அட்ரஸை கொண்டு டிஜிட்டலில் கொண்டு வர்றாங்க நெக்ஸ்ட்டு மேம்படுத்தி. தமிழ்நாட்டில் ஹார்ன்பில் கன்சர்வேஷனு. ஹார்ன்பில் மாதிரியே பிளான்ட்டுக்குன்னு ஒரு இடத்துல பார்த்தோம். எங்கே? உத்தரகாண்டில் வந்து காண்டாயிட்டாங்க, பிளான்ட் எல்லாமே நிறைய அழிக்கிறாங்கன்ட்டு. அதனால் பிளான்ட் கன்சர்வேஷனுக்கு சிஸ்டம் பேஸ் கொண்டு வந்திருக்காங்க. யூபியில் ஃபஸ்ட்டு ஏஐ பேஸ்டு ரோட் சேஃப்டி. யூபியில் ஆக்சிடென்ட் எல்லாமே கம்மி பண்ணுறதுக்காக ஹை லெவலாக ரோட் சேஃப்டி ப்ரோக்ராம் மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்போர்ட்ஸில் நம்ம பார்க்காததில் முக்கியமானது யூஎஸ் ஓப்பன் பேட்மிண்டன் 2025. வின்னர் யாருன்னு பார்த்தோம்னா ஆயுஷ் ஷெட்டி, இந்தியன் பிளேயரு. யாரை தோக்கடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வின்னரு. ரன்னர் யாருன்னா கனடாவை சேர்ந்த பிரெயின் யால். அவங்கள தோக்கடிச்சு ஃபஸ்ட் டைம் ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஷியன் பேரா ஆர்ச்சரி. ஃபஸ்ட்டு யாருன்னா சைனா 17. செகண்டு இந்தியா. எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 9 மெடல்ஸ். இது மெடல்ஸோட எண்ணிக்கை. அடுத்து ரேஸில் பார்த்தோம்னா F1 ரேஸில் நம்ம மெக்லாரன் வண்டி டிரைவர் லுண்டோ நோரிஸ், இவர் இந்த மந்த்து 2 ஜெயிச்சிருக்காரு. என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று ஆஸ்ட்ரியன் கிராண்ட் பிரிக்ஸ் ஜெயித்தது இவர் தான். அப்புறம் F1 பிரிட்டிஷ் ஜெயித்ததுமே இவர் தான். ஒன்றில் மட்டும் செகண்ட் வந்துட்டார். அது எதுலன்னு பார்த்தீங்கன்னா பெல்ஜியன். அதில் ஃபஸ்ட்டு வந்தது யார் அப்படின்னா ஆஸ்கார் பியஸ்ட்ரி அப்படின்றவர். இதில் மட்டும்தான் செகண்டும் வந்திருக்காரு லுண்டோ நோரிஸ். இப்போ லுண்டோ நோரிஸ் அப்படின்றவரோட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா யூகே. ஆஸ்கார் பியஸ்ட்ரி அவர் பெல்ஜியனில் ஜெயிச்சவர். அவரோட கண்ட்ரியுமே பார்த்தோம்னா யூகே தான். இவருமே வந்து மெக்லாரன் டிரைவர் தான். இது போக ஸ்போர்ட்ஸில் முக்கியமானது நம்ம 2 ஸ்போர்ட்ஸ் பிளேயரை, கிரிக்கெட்டரை வந்து அம்பாசடராக போட்டிருக்காங்க. யுவராஜ் சிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கோல்ஃப் சம்மந்தப்பட்டதுக்கு இவர் அம்பாசடராக போட்டிருக்காங்க. அடுத்து தோனி, MS தோனி வந்து அக்கோ டெக்னாலஜிக்கு இவரை போட்டிருக்காங்க. ஸ்போர்ட்ஸில் மிச்சம் விட்டதில் முக்கியமானது எழுதுகிறேன். ஸ்போர்ட்ஸில் பார்த்தா கோகோ ஃபெடரேஷன், அதுக்கு பிரசிடெண்ட் யாரை எலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிரசிடெண்ட்டாக சுதன்ஷு மிட்டால். நெக்ஸ்ட் முக்கியமானதுன்னு பார்த்தா 87th கிராண்ட் மாஸ்டர் யார் ஜெயிச்சிருக்கா அப்படின்னா ஹரிகிருஷ்ணா 87th கிராண்ட் மாஸ்டர் வந்திருக்காரு. அடுத்து ஃபிஃபா கிளப் வேர்ல்டு கப் ஜெயிச்ச கிளப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்சி ஃபுட்பால் கிளப். யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரன்னரு PSG. ஸ்போர்ட்ஸு. அடுத்து முக்கியமானதுன்னு பார்த்தா RBI சம்மந்தப்பட்டது 3 அப்பாயின்மெண்ட் முக்கியமானது. RBIயில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஒன்று, அப்புறம் RBI இன்னோவேஷன் ஹப், அதுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணது ஒன்று சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர். இந்த 3 போஸ்டிங் முக்கியம். இது 3மே மாற்றிருக்காங்க. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேசவ் ராமச்சந்திரன்.
ஆர்பிஐ இனோவேஷன் ஹப் யார் அப்படின்னா சஹில் கினி. அடுத்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர் யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா அனுராதா தாகூர்ன்ற மாதிரி வரும். இப்போ சென்ட்ரல் போர்டுக்கு அனுராதா, இனோவேட்டிவாக யோசிக்கிறது யார் யோசிக்கிறான்னா சாஹில் கினி அப்படின்றது. எக்ஸிக்யூட் பண்ணுறது யாருன்னா கேசவ் அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான அவார்டுன்னு பார்த்தா பென் பிண்டர் பிரைஸ். இது யார் வாங்குறாருன்னா 2025 சூடான்லேயும் ஸ்காட்டிஷ் நேட்டிவாக கொண்ட லெய்லா அபுலிலா இவங்க தான் பெண்ணு லேலான்னு வரும், அதை வச்சு போட்டுருங்க. இவங்க வாங்குறாங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் அவார்டுன்னு பார்த்தா தீபிகா ஷெராவத் இவங்க வந்து ஹாக்கி பிளேயர். எந்த பிளேயர்னு கூட கேட்கலாம் அவார்டு வாங்கினதுனால. என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா போலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்டு. நெக்ஸ்ட்டு இருக்கிறதுலே ஹையஸ்ட் இந்தியாஸ் ஹை பெய்டு பேங்கர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி வாங்குறதுல HDFCயை சேர்ந்த சசிதார் ஜெகதீசன். அவர் தான் வாங்குறாரு. இது போக முக்கியமானதுன்னா டாப் 10 ஃபேவரட் ஏர்போர்ட் அப்படின்ற ரிப்போர்ட் விட்டுருக்காங்க. இது விட்டது யாருன்னு பார்த்தோம்னா ட்ராவல் ப்ளஸ் லெஷர் அப்படின்ற ஒரு டைட்டில்டு ஸ்பான்சர்ஸ் விட்ட மாதிரி போட்டிருக்காங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாங்கின கண்ட்ரி இஸ்டான்புல், செகண்டு சிங்கப்பூரில் உள்ள சாங்கி ஏர்போர்ட்டு. இந்தியாவில் வந்தது 9th தான், 9th இருக்கக்கூடிய ஒரு ஏர்போர்ட் தான். அதுவும் எதுன்னு பார்த்தீங்கன்னா மும்பை சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட்டு. வேறு முக்கியமானதுன்னு பார்த்தா இந்தியா வந்து மலேசியாவோட லார்ஜஸ்ட் பாம் ஆயில் சீட் இம்போர்ட்டராக மாறி இருக்காங்க இப்போ. நெக்ஸ்ட்டு எல்என்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா முக்கியமான விஷயம் பண்ணது எல்என்டி இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட்டு ஹைட்ரோஜன் பிளான்ட் நிறுவியிருக்காங்க. எங்கே அப்படின்னா பானிபட் ஹரியானாவில் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அவங்களுக்குள்ள இடத்துல வச்சு நிறுவியிருக்காங்க. இது போக சைனா வந்து ஹாங்பி அப்படின்ற ஒரு வேர்ல்டு லைட்டஸ்ட் மைண்டு கண்ட்ரோலர் கண்டுபிடிச்சிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லைட்டஸ்ட்டு, அதனால் இதை படித்தே ஆகணும். வேர்ல்டு லைட்டஸ்ட்டு சைனா ஹாங்பின்ற ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, சியாங்பின்னு. இது போக முக்கியமானது டிஆர்டிஓ வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் ஃபோட்டானிக் ரேடார் விட்டுருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அட்வான்ஸ்டு ஸ்டீல்த் டிடெக்டராக இது செயல்படுறதுனால. அடுத்து முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு சைமா வசேத்ன்றவங்க ரீஜினல் டைரக்டர் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன். அவங்க வந்து மென்டல் ஹெல்த் அவார்டு வாங்கியிருக்காங்க. சைமா வசீத் அப்படின்ற நேமு மெண்டல், இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. சைமா மெண்டல். அப்புறம் பென் பிண்டர் ப்ரைஸு சூடானிஸ் ஸ்காட்டிஷ், அதில் உள்ள லேலான்னு வரும் பென் பிண்டர் ப்ரைஸ்க்கு. சைனா வந்து ஹாங்பின்ற ஒரு வேர்ல்டு லைட்டஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. தீபிகா ஷெராவத் ஹாக்கி பிளேயர் போலிகிராஸ் மேஜிக் ஸ்கில் அவார்டு. இந்தியாவோட ஹையஸ்ட் பெய்டுன்னு பார்த்தா
ஹையஸ்ட் பெய்டு பேங்கர் HDFC சசிதர் ஜெகதீஷனு. டாப் 10 ஃபேவரட் ஏர்போர்ட் ட்ராவல் அண்ட் லெஷர் அவங்க ரிலீஸ் பண்ணதில் ஃபஸ்ட்டு இஸ்டான்புல், 9th இந்தியாவில் உள்ளது சத்ரபதி சிவாஜி ஏர்போர்ட் இருக்குது. இந்தியா மலேசியாவோட லார்ஜஸ்ட் பாம் ஆயில் சீடு இம்போர்ட்டராக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஹைட்ரஜன் பிளான்ட் நிறுவியிருக்கிற இடம் பானிபட், ஹரியானா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் ஏரியாவில் நிறுவியிருக்காங்க. Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.